குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்த விட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும் யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இந்த கோபத்தை விடணும். குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை. எனக்கு அவன் சரியில்லை சார், இவன் சரியில்லை சார், இவன் அப்படி சொன்னான், இப்படி சொன்னான். அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலில் கூட நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், நான் கடன் கொடுத்தேன் சார். சார் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏதோ ஒரு ரூபா நான் வெளியே கொடுத்தேன்னா குடும்பம் நடக்கும் இல்லைங்களா? 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு வகை வகையாக நான் சனீஸ்வரரை பார்த்துட்டேன். அப்போ இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னும்போது நிறைய சுப செலவுகள் வரப்போகுது. அதுவும் முற்கூற்றிலே பிற்கூற்றிலே எல்லாம் விரயம். முன்னாடி சேர்த்து வச்சாதான் பின்னாடி வந்து உங்களுக்கு செலவு பண்ண முடியும். முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் ஆகிடும். கெட்டி மேளம் கொட்டியே தீரும். திருமணமாகி 2-3 வருஷமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே மாதிரி வீடு வாங்கிறதோ, வாகனங்கள் வாங்கிறதோ, வாகனங்களை புதுப்பிக்கிறதோ, வாகன செலவு பண்ணுறதோ, ஃப்ளாட்டில் இருந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிறதோ, இல்லைனா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஏதாவது பண்ணுறதோ, இப்படின்னு தாராளமாக பண்ணலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் அடுத்தவனை நம்பினேன், அடுத்தவனை பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக போங்க. அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 10ஆம் இடத்துல பாவி இருக்கிறான், நிச்சயமாக உத்தியோக உயர்வு. சார் என்ன மேனேஜரே சரி கிடையாது சார், பக்கத்துலேயே இருக்க அவனுக்கு கொடுக்குறான் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னா அவர் முதல்ல டிரான்ஸ்ஃபரில் போயிடுவார். எதிரிகள் தொல்லை இருக்காது. முதல்ல மனோதைரியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே தீரும்.
ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுங்க. ஜாயிண்ட் பெயின் இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களாலும் குரு 2ஆம் இடத்துல போகும்போதும் உங்களுக்கு அவங்களால லாபமும் வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேர்ந்தாலும் உச்சம் பெற்ற குரு அதிசாரமாக போகிறார். அப்போ இடமாற்றம் வரும்போது உங்களுக்கும் இடமாற்றம் நான் ஏற்கனவே சொன்னபடி வந்து சேரும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியானபடி முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது வந்து பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.